மார்ச் 28 வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் கோவையில் போட்டியிடும் அண்ணாமலையின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என ஒருமித்த குரல்கள் எழுந்தன. ஆனாலும் அவர் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அந்த அவைக்குள் பெரும் அமளி எழ வெளியே வந்த பெண் வேட்பாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அண்ணாமலை அண்ணனின் வேட்புமனுவில் பல பிழைகள் இருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக இருந்தும் அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. எங்கள் வேட்புமனுவில் இதுபோன்ற பிழைகள் இருந்திருந்தால் நிராகரித்திருப்பீர்கள் அல்லவா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதோடு அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் ஊடகங்களின் பார்வைக்கு நீட்டி பரபரப்பை கிளப்பினார். ஒரே நாளில் கோவையின் சீனியர் அரசியல்வாதிகள் மத்தியில் பிரமிப்பை ஏற்படுத்திய அவர்தான் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானால் களமிறக்கப்பட்டிருக்கும் கலாமணி ஜெகநாதன். கோயமுத்தூர் மாவட்டம் காலப்பட்டி கிராமத்தில் 1988 ஆண்டு ஜனவரி 31 மணி பழனியம்மாள் தம்பதிக்கு பிறந்தார் கலாமணி. பள்ளி கல்வியை தொடர்ந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் கலாமணி. இதைத் தொடர்ந்து திருமணம், குழந்தைகள் என அவரது வாழ்க்கை திசை மாறியது. இல்லத்தரசியாக தனது வாழ்க்கை பக்கங்களை தொடர்ந்தவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது 2019 நடந்த அந்த சம்பவம். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் கயவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்தது. அந்த மாணவிகளின் அழுகுரலுடன் இணையத்தில் வைரலான ஆடியோக்கள் கலாமணியை வீட்டிலேயே முடங்கியிருக்க அனுமதிக்கவில்லை. அப்போது இந்த சம்பவத்துக்காக சமரசம் இல்லாமல் போராட்ட களத்தில் நின்ற நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் கலாமணியை ஈர்க்க அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து அயற்சியின்றி பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு மக்களுக்காக குரல் எழுப்ப ஆரம்பித்தார் கலாமணி. கட்சிக்குள் அவரது செயல்பாடுகளும் மக்கள் பிரச்சனையை வெளிக்கொணரும் அவரது தைரியமான பேச்சுகளும் கோவை மாவட்ட மகளிர் பாசறையில் அவருக்கு பொறுப்புகளை தேடித் தந்தது. இதனால் இன்னும் உத்வேகத்துடன் துடிப்பாய் களப்பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தார் கலாமணி. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தல் வர கலாமணியை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கினார் சீமான். அந்த தேர்தலில் 17,897 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்தை பிடித்தார் கலாமணி. எனினும் தேர்தல் அரசியலில் அவருக்கு கிடைத்த இந்த தோல்வி அவரது கள அரசியலில் தொய்வை ஏற்படுத்தவில்லை. தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நின்றார் கலாமணி. காவிரி பிரச்சினை, முல்லை பெரியாறு அணை பிரச்சினை ஆகியவற்றின் போது சமரசமின்றி போராட்ட களத்தில் நின்று குரல் எழுப்பினார். இதைத் தொடர்ந்து மக்கள் தினமும் எதிர்கொள்ளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, டோல்கேட் பிரச்சினை என எல்லாவற்றிலும் சாமானியனுக்கு ஆதரவாக உரிமை குரல் எழுப்பி வந்தார் கலாமணி. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு கோவையின் சுமார் 22 கிராமங்களின் நீராதாரமாக விளங்கும் சிறுவாணி ஆற்றின் நடுவே தடுப்பணை கட்ட முற்பட்டது கேரள அரசு. இதனால் கேரள அரசை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் போராட்ட களத்தில் இறங்கினார். அப்போராட்ட களத்தில் கலாமணியின் வீரியமிக்க கண்டன உரை கோவை மக்களின் கவனத்தை ஈர்த்தது. இதுதான் 2024 ஆண்டு மக்களவை தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் கலாமணியை வேட்பாளராக சீமான் அறிவிக்க காரணமாக மாறியது. கொங்கு மண்டலத்தின் மிக முக்கியமான கோவை தொகுதி எங்கள் கோட்டை என மார்தட்டிக் கொள்ளும் பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் ஆன்லைன் தொடங்கி ஆஃப்லைன் வரை ஆக்டிவாக கள வேலைகளில் இறங்கியுள்ளனர். மறுபுறம் இவற்றை சட்டை செய்யாமல் இளைஞர் பட்டாளத்தின் பெரும் ஆதரவுடன் வீடு வீடாக மக்களை சந்தித்து தனக்கான வாக்குகளை சேகரித்து வருகிறார் கலாமணி. ஏற்கனவே தேர்தல் களம் பரிச்சயமானது என்றாலும் 36 வயது இளம் வேட்பாளரான கலாமணி ஜெகநாதனுக்கு கோவை மக்களவை தொகுதி சாதகமானதாக இருக்குமா? அதிமுக சீனியர் சிங்கை ராமச்சந்திரன், தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை என்று ஹைப்புக்கு பஞ்சமில்லாத அரசியல்வாதிகளுக்கு டஃப் கொடுப்பாரா கலாமணி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.